தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணியில் இணைந்தது முக்கிய கட்சி, எடப்பாடியின் கையை விட்டு போனது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக கூட்டணியில் இணைந்தது முக்கிய கட்சி, எடப்பாடியின் கையை விட்டு போனது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 சட்டசபை தேர்தல் இன்னும் 4 மாதங்கள் தான் உள்ளன. தற்பொழுது பல குட்டி கட்சிகள், லெட்டர் பேடு கட்சிகள் திமுக கூட்டணியில் சேர ஆர்வம் காட்டுகின்றன. தங்களுக்கு தொகுதிகள் கொடுக்காவிட்டாலும் கூட பரவாயில்லை, பெட்டி கொடுப்பார்கள், சூட்கேஸ் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில் திமுக கூட்டணியில் இணைகின்றன. திமுகவும் ரத்தின கம்பளம் விரித்து அவர்களை வரவேற்கின்றது. ஏதோ அவர்களை வைத்து ஒரு 1000 மூட்டை 2000 மூட்டாவது கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில ரத்தின கம்பளம் விரித்து அவர்களை வரவேற்கிறது, அவர்களை நன்றாக கவனிக்கின்றது. இந்த வகையில் புதிதாக உருவாக்கப்பட்ட கட்சிதான் நமது மக்கள் கழகம். இது செட்டியார் பேரவை அரசியல் கட்சியாக மாற்றப்பட்டுள்ளது. ஜெகநாத் மிஸ்ரா என்பவர் தலைவர். தமிழ்நாட்டில் 2 கோடி செட்டியார்கள் உள்ளதாக கூறுகின்றார். கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது 35 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுவோம் என்று சவால் விட்டார்கள். ஆனால் அந்த கட்சிக்கு தொண்டர்கள் இல்லை, ஆள் பலம் கிடையாது, பணபலம் கிடையாது. ஆகவே தற்பொழுது திமுக கூட்டணியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து தங்களை இணைத்துக் கொண்டுள்ளார்கள். தங்களுக்கு 2 கோடி வாக்காளர்கள், 2 கோடி தொண்டர்கள் உள்ளதாக அவர்கள் கூறுகிறார்கள். தமிழ்நாட்டில் 2 கோடி செட்டியார் மக்கள் வசிப்பதாக கூறுகிறார்கள். ஆகவே தங்களுக்கு தொகுதி ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுள்ளார்கள். தமிழ்நாட்டில் செட்டியார்கள் மட்டும் 2 கோடி என்றால் அப்ப தேவர் எத்தனை பேரு, நாடார் எத்தனை பேரு, வன்னியர் எத்தனை பேரு, பிளமார் எத்தனை பேரு, உடையார் எத்தனை பேரு, தேவேந்திர குல வேளாளர் எத்தனை பேரு, பறையர் எத்தனை பேரு, அருந்ததியர் எத்தனை பேரு, கல்லர், மறவர், அகமுடையார் இவங்க தனித்தனியா எத்தனை பேரு, இவங்களுடைய மக்கள் தொகையெல்லாம் இங்க ஊட்டினோம்னா தமிழ்நாட்டோட மக்கள் தொகை 100 கோடியை தாண்டும். அதான் உண்மை. தமிழ்நாட்டில் செட்டியார்கள் 2 கோடி பேர் இருக்கிறதா சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சு திமுக கூட்டணியில இணைஞ்சிருக்காரு. திமுகல தொகுதி தராங்களான்னு பார்ப்போம். கண்டிப்பா தொகுதி தர மாட்டாங்க, பெட்டி வேணா தருவாங்க. ஆக பெட்டி வாங்குறதுக்காக வேண்டிய தேர்தல் நேரத்தில் புதிதாக பல அரசியல் கட்சிகள் உருவாகின்றன. சாதி சங்கங்கள் அரசியல் கட்சியாக மாறுகின்றன. ஆக இதை பொதுமக்கள் கவனத்தில் கொள்ளணும். நம்ம ஜாதிக்காரவங்க, நம்ம ஜாதி சங்கம் அரசியல் கட்சியா மாறி இருக்கு அப்படின்னு நினைச்சு ஓட்டு போடக்கூடாது. நம்ம ஜாதி பேரை சொல்லி அவங்க பொழப்பு நடத்துறாங்க, நம்ம ஜாதி பேரை சொல்லி பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவர்களை புறக்கணிக்க வேண்டும். அதுதான் நீதி தர்மம்.